வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. லேட்டஸ்டா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ஓட மெயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது புதுசா டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அந்த பேட்டர்ன் படி குரூப் 2A மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இது கொஞ்சம் வேற பேட்டர்ன்ல நடந்த எக்ஸாம். அதனால நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. இந்த கொஷின் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது. ஏன்னா இதை ஃபாலோ பண்ணி தான் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இதை யூஸ் பண்ணி படிப்பாங்க. சரியா? அப்படி பார்க்கும்போது நேத்து நடந்த இந்த எக்ஸாம்ல கொஷின் எப்படி இருந்தது? ஒரு சில பேர் ரொம்ப ஈஸின்னும், ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டம்னும், ஒரு சில பேர் மாடரேட் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே எப்படி இருந்தது கொஷின் பேப்பர்? அதே மாதிரி இந்த குரூப் 2A மெயின்ஸ் எழுதினவங்களுக்காக மட்டும் இல்ல, எழுதாதவங்களும் அடுத்து வர்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அதுக்கு நம்ம இந்த எக்ஸாம்ல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா நேத்து நடந்த எக்ஸாம்ல எப்படி இருந்துச்சு கொஸ்டின் டிவிஷன்? அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குரூப் 2A மெயின்ஸோட எக்ஸாம் பேட்டர்னையுமே அப்ஜெக்டிவ் டைப்ல மாத்திட்டாங்க. ஓகேவா? இன்டர்வியூ போஸ்ட் அதாவது குரூப் 2க்கு மட்டும் தான் டிஸ்கிரிப்டிவ் டைப். குரூப் 2Aவுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருந்தது. எப்படி பிரிலிம்ஸ் நீங்க எழுதுவீங்களோ அந்தது. என்னன்னா எக்ஸாமோட டிவிஷன் அந்த பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா? மார்க். இப்ப தமிழ்னா இவ்வளவு, ஜிகேனா இவ்வளவுன்ற அந்த பெர்சன்டேஜ மட்டும் கொஞ்சம் கூட்டி குறைச்சு இருக்கும். கொஞ்சம் அதே மாதிரி கொஸ்டினோட லெவல் கொஞ்சம் டஃப்பா இருக்கும் பிரிலிம்ஸ விட. இதுதான் டிஃபரன்ஸ். மத்தபடி எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம எழுதுறது எல்லாமே ஒரே மாதிரி தான். இப்போ இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேத்து நடந்த எக்ஸாம்ல என்ன கேட்டா, மாடரேட்ல இருந்து கொஞ்சம் டஃப் லெவல் தான் கொஸ்டின் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மாடரேட்டும் கீழ அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஒரு 70% ஈஸி. மிச்சம் இருக்க 30% கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த 30%லயும் ஒரு 10% நம்ம எப்படியோ மேனேஜ் பண்ணி அட்டெண்ட் பண்ணிரலாம். அப்படி பார்த்தாலும் ஒரு 20% கொஸ்டின்ஸ் டஃப் தான். அதுவும் பொது தமிழ்ல எங்க இருந்து கேட்டாங்கன்னே தெரியாத மாதிரி ஒரு 10, 12 கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதாவது நம்ம எல்லாமே எப்படி படிப்போம்? பாடப்புத்தகத்திலயும், இலக்கணங்கள்லயும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனோம். ஆனா, அங்க எப்படின்னா, ஒரு எங்க ஒரு காலேஜு, யுஜி, பிஜி படிச்சவங்க, தமிழ் லிட்ரேச்சர் படிச்சவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த லெவல் கொஸ்டின்ஸ்லாம் அதுல இருந்தது. இப்ப நம்ம ஒண்ணு படிச்சிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இன்னொரு கொஸ்டின். இலக்கணம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். ஆனா, அந்த இலக்கணத்திலயுமே இப்ப ஆகுபெயர்ன்னு எடுத்துக்கிட்டா, அதுல நம்ம படிக்காத இன்னொரு ஆகுபெயர். ஓகேவா? அப்ப ஆகுபெயர்லயே நம்ம 16 டைப் படிப்போம். அதுலயும் இல்லாத ஒரு இது. அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் ஒரு சிலது இருந்தது. இது கண்டிப்பா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான். அ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ கம்பேர் டூ இங்கிலீஷு, தமிழ் கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப இங்கிலீஷ் அந்த அளவுக்கு கஷ்டமா இல்ல. ஈஸியா இருந்தது அப்படின்ற மாரி தான் ரிவ்யூ வந்திருக்கு. அப்ப இப்போ எக்ஸாம் நடந்து முடிச்சிருச்சு. இப்ப நம்ம இத எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் முடிஞ்ச உடனே, எனக்கு இப்படி நடந்துருச்சு. இந்த மாதிரி எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் மாறிருச்சு. எக்ஸாம்ல அதே மாதிரி அ நெறைய அவுட் ஆஃப் சிலபஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸாம்ல முடிஞ்சுட்டு வந்த உடனே புலம்பிட்டே இருக்கிறதுனால எந்த யூஸுமே இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும். ஏன் அப்டின்னா, டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆயிட்டு, அடுத்து அத நம்ம எவ்வளோதான் புரொட்டஸ்ட் பண்ணாலும், இது பண்ணாலும் அவங்க 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 சைட்ல இருக்கிற ஆன்ஸர குடுத்துட்டு, அடுத்தடுத்த எக்ஸாம் நோக்கி போய்க்கிட்டே தான் இருக்காங்க. எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா, நம்ம தான் என்ன பண்றோம்னா, ஒரே இடத்துல நின்னுர்றோம். அப்ப என்னன்னா, அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சுர்றோம். ஓ! இப்படி வருதே! இனிமேலு இந்த டிஎன்பிஎஸ்சி எல்லாம் பாஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம். அதனால பேசாம அந்த ஃபீல்ட விட்டு வெளிய போயிரலாமா? அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுர்றோம். ஆனா அது அந்த மாதிரி நீங்க முடிவெடுக்கிறது 100% தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நீங்க கிணத்துக்கு இந்த பக்கம் இருந்தீங்க அப்படின்னா யோசிக்கலாம். இல்ல கிணத்த தாண்டி முடிச்சுட்டீங்கன்னாலும் என்ன வேணாலும் பேசலாம். இப்ப நடுவுல நிக்கிறீங்க. இப்ப நீங்க நான் இப்படியே குவிட் பண்ண போறேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா, வ சொன்னா உங்களோட லைஃப் எப்படி கிணத்துக்குள்ள நீங்க விழுகுறது உறுதியோ, அது மாதிரி லைஃப்பும் ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன் ஆயிரும். ஆக்சுவலா என்னன்னா, நம்ம பாதி பாதி இல்ல. நீங்க ஒரு 80% தாண்டிட்டீங்க. மிச்சம் இருக்க 20% நீங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நீங்க இனிமேல் யோசிக்கணும். ஏன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சில ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே, அந்த எக்ஸாம்ல என்ன மிஸ்டேக் பண்ணோம்?
அந்த எக்ஸாம எப்படி ரெக்டிஃபை பண்ணி நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு போறது? அப்படிங்கிறத வந்து யார் யோசிக்கிறாங்களோ, அவங்க தான் அடுத்தடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி போயிர்றாங்க. ஆனா, இப்படி நடந்துருச்சே, நடந்துருச்சேன்னு சொல்லி யாரு அதவே யோசிச்சுட்டு அடுத்த ப்ரிப்பரேஷனையும் பண்ணாம இருக்கோமோ, நம்ம தான் மிஸ் பண்ணிர்றோம். அப்போ இந்த எக்ஸாம் நம்மளுக்கு என்ன கத்துக் குடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அடுத்த ப்ரிப்பரேஷன நோக்கி போகுறோம் அப்படின்னா, உங்களுக்கே மைண்டுக்கு தெரியும். இப்ப குரூப் 2 எக்ஸாம் வந்து நேத்து எழுதிட்டு வந்திருக்கீங்க. இதுல எனக்கு கண்டிப்பா மார்க் வரும், வராது. இப்ப பிரைவேட்டா நெறைய ஆன்ஸர் கீ போட்டிருப்பாங்க. அதுக்கும் கவர்ன்மென்ட் கீக்கும் கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்தாலே ஒரு அப்ராக்ஸிமேட்டா எனக்கு சான்ஸஸ் இருக்கு, இல்லன்றது கெஸ் பண்ணிருவீங்க. மேபி இருக்கோ, இல்லையோ நீங்க நல்ல மார்க்கே வாங்கியிருந்தா கூட, ரிசல்ட் வர வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. அதனால நீங்க மைண்ட்ல எதையுமே போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காம, ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு விட்டுட்டு, நீங்க 1 ஆர் 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு, அடுத்த எக்ஸாமுக்கு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ற ஐடியா. ஏன் அப்படின்னா, இன்னும் ஒரு 5 மாசத்துல வருது எக்ஸாம்ஸ். ஓகேவா? 5 மாசம், அடுத்த 6 மாசத்துல இப்படி எக்ஸாம் வந்து கன்டினியூஸா வரப்போகுது. அப்போ நம்ம சான்ஸ் எடுக்கவே முடியாது. ரிசல்ட் வரட்டும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ற சான்ஸ் எடுக்கவே முடியாது. ரிசல்ட் வரும்போது என்ன ஆயிரும்னா, நான் படிச்ச போர்ஷன்ல எனக்கு 50% ஆல்ரெடி மறந்துரும். அப்போ நானு கால் ஃபார் போட்ட உடனே எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. மேபி எனக்கு நெகட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு அப்டின்னா, அதுக்கப்புறம் நான் வந்து ஓடி போயி எப்படி படிக்கிறது? திரும்ப படிச்சத அந்த மறந்திருக்கும் இல்லையா அந்த 3 மாசம். அந்த மறந்தத நான் ரிவைஸ் பண்றதுக்கே எனக்கு கண்டிப்பா அந்த மிச்சம் இருக்கிற அந்த எக்ஸாம் வரைக்கும் இருக்கிற 3 மாசம் சரியாயிரும். அப்ப திரும்ப இதே ரிசல்ட் தான் அடுத்த எக்ஸாம்லயும் எனக்கு கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு ரிசல்ட் வந்தாலும், வராட்டியும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்ல மார்க் வந்து ரிசல்ட்டே வந்தாலும், அடுத்து திரும்ப நீங்க குரூப் 2 அம் இன்டர்வியூ போஸ்ட் போறதுக்கான எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். யாருமே ஒரு கோலோட நம்ம ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. அடுத்தடுத்த லெவல் மேல போறதுக்கு திரும்ப திரும்ப எக்ஸாம்ஸ் எழுத தான் போறோம். அப்ப உங்களோட ப்ரிப்பரேஷன் எந்த இடத்துலயும் வேஸ்ட் ஆகாது. அதனால நீங்க எதையுமே மைண்ட்ல போட்டு குழப்பிக்காம, எல்லா இதையும் பார்த்து பார்த்து கன்ஃப்யூஸ் ஆயிட்டு, டென்ஷன் ஆயிட்டு, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு, மெயில் பண்றது, இந்த மார்க்குக்கு வருமா? இந்த மார்க்குக்கு வருமான்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவோட கமெண்ட்லயும் போய் கேட்கறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுருங்க. ஒரு 2 டேஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்ட. அடுத்து இருந்து திரும்ப அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது குரூப் 4ஓ இல்ல அடுத்த குரூப் 2ஓ உங்களுக்கு எது இஷ்டமோ அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நம்மளுக்கு கத்துக் குடுத்தது என்ன அப்படிங்கிறத மொத தெரிஞ்சுக்கலாம். கத்துக் குடுத்தது அப்படின்னா, இந்த எக்ஸாம்ல லாஸ்ட்டா எழுதுனோம் இல்லையா எக்ஸாமு, இந்த எக்ஸாம்ல என்ன நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, மெயினா எல்லாருக்கும் நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பர் சொன்ன விஷயம் என்னன்னா, பாட புத்தகம் மட்டும் படிக்கிறது போதாது. 100% போதாது. இதுக்கு முந்தின சிலபஸ் வரைக்கும், போன எக்ஸாம் வரைக்கும் 6த்துலேருந்து 12த் வரைக்கும் இருக்க புக்க அட்டை டூ அட்டை படிங்க அப்டின்னே சொல்லியிருப்பாங்க. அப்படி படிச்சா மார்க் அவ்வளோதான். ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ண சான்சஸ் நெறைய இருந்தது. ஆனா, இந்த கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு சொன்னது என்ன விஷயம் அப்டின்னா, பாட புத்தகத்தை மட்டும் படிச்சா பத்தவே பத்தாது. கூடுதலா இப்ப என்னென்னலாம் நம்ம எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கணுமோ, அந்த அளவுக்கு தெரிஞ்சு எக்ஸாமுக்கு போனா மட்டும் தான் கொஸ்டின அட்டெண்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ பொதுவாவே ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னா, எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? பாருங்க, நம்ம வந்து பொது தமிழுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும். பொது தமிழ் தான் இருக்கதிலேயே ஹையஸ்ட் மார்க் 100 மார்க்ஸ். அதனால நம்ம பொது தமிழுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும். நம்ம டைம் ஷெட்யூல் நீங்க போட்டாலும் சரி, அ எதுனாலும் அதுக்கு தான் அதிகமான டைம் ஒதுக்கிட்டு, அதுக்கு அடுத்தடுத்த ப்ரையாரிட்டில நீங்க ஒதுக்கணும். பொதுத்தமிழுக்கு அடுத்து 2வது மேத்ஸ். ஏன்னா, இந்த பொதுத்தமிழ்லயும், மேத்ஸ்லயும் நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணி வச்சா மட்டும் தான், மிச்சம் இருக்க மார்க் வந்து நம்ம ஏன்னா பொது அறிவுன்றது நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்லவே முடியாது. ஈவன் இந்த வாட்டி கூட குரூப் டி மெயின்ஸ்ல அப்படிதான். பொது அறிவு எப்பயும் எப்படி ஒரு மாடரேட்டா வருமோ அப்படிதான் வந்திருந்தது. ஈஸின்லாம் சொல்லவே முடியாது. அப்போ நம்ம பொது தமிழ்லயும், கணிதத்திலயும் ஸ்ட்ராங் ஆயிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. மத்த எதையும் பயப்பட தேவையில்ல. நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு போனா கூட நம்ம மார்க் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா, ஸ்ட்ராட்டஜி
பொது தமிழ்ல தான் உங்களோட நீங்க 8 ஹவர்ஸ் நீங்க அலாட் பண்றீங்கன்னா, அதுல 4 மணி நேரம் தமிழுக்கானதா இருக்கணும். இப்படிதான் 50% பொது தமிழுக்கு வந்து ஒரு நாள்ல நீங்க ஒதுக்கணும். அதுக்கு அடுத்தபடியா 25% மேத்ஸுக்கு. 2 ஹவர் மேத்ஸுக்கு. நான் 8 ஹவர்ஸ வந்து பேசிக்கா வச்சு சொல்றேன். அடுத்து மிச்சம் இருக்கிற அம் 2 ஹவர்ல 1 1/2 ஹவர் வந்து பொது அறிவுக்கு. அதாவது ஜிகே டாபிக். ஏதாவது ஒரு டாபிக் டெய்லி ஒரு டாபிக்காவது கவர் பண்ணியே ஆகணும். அடுத்தது மிச்சம் இருக்க டெய்லி 1/2 அன் ஹவர் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க ஏதோ ஒரு மந்த்லி பிடிஎஃப்போ இல்ல அம் மொத்தமாவே இப்பலாம் நெறைய அவைலபிளா இருக்கு இல்லையா? மந்த்லி இதுல எல்லாம் இருக்கு. ஏதாவது ஒரு வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு சொல்லி டெய்லி 1/2 அன் ஹவர் நீங்க ஒதுக்கணும். இதே நீங்க 4 மணி நேரமா இருந்தா, அதுக்கேத்தாப்புல டிவைட் பண்ணிக்கோங்க. 8 மணி நேரமா இருந்தா, அதுக்கேத்தாப்புல டிவைட் பண்ணிக்கோங்க. 50% 25% அதுக்கு அடுத்து ஒரு 15 கடைசில ஒரு 10 இல்ல 10, 10 அப்படி. உங்களுக்கு எது வந்து நல்லா பெஸ்ட்டா இருக்கீங்களோ, அதுக்கேத்தாப்புல டிவைட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் வந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். எப்ப நீங்க படிச்சாலும், இந்த ஆர்டர்ல தான் படிக்கணும். இப்போ பொது தமிழ்ன்னு எடுத்துக்கோங்க. பொது தமிழ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? இலக்கணம் இருக்கும், இலக்கியம் இருக்கும், தமிழ் அறிஞர்கள் தொண்டும் இருக்கும். ஆக்சுவலா நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ குடுத்திருக்க நியூ சிலபஸ் படி பார்த்தா, இலக்கணம் தான் அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அது எல்லாருக்கும் தெரியும். இலக்கணத்துக்கு மட்டுமே 85 மார்க்ஸ் ஆக்கிட்டாங்க. 85 மார்க்ஸ். அப்ப பாருங்க எவ்வளவு நீங்க இதுல ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இலக்கியமும், தமிழறிஞர்களும் தொண்டும் சேர்ந்து 15 மார்க்ஸ். இது மட்டும் தான் நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து படிப்பீங்க. ஸ்கூல் புக்ஸ். அது கூட ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதுமானா கிடையாது. இப்ப இலக்கியம், நாலடியார் அப்படின்னு குடுத்துருக்காங்க. நாலடியார் சம்மந்தமா ஒரே ஒரு பாடல் தான் 7த்ல இருக்கு. அழியா செல்வம்னு சொல்லி ஒரு பாடல். அதுக்கு கீழ இருக்கிற அந்த ஒரு 2 சொல்லும், பொருளும், ஒரு நூல் குறிப்பு அவ்வளவு போதுமா? அப்படின்னா கண்டிப்பா பத்தாது. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ஓல்டு புக்ல இருக்கிறதையும் ரெஃபர் பண்ணணும். ஓல்டு புக்ல நாலடியார் சம்மந்தமா என்ன வந்து ஒரு பாடல் குடுத்துருக்காங்க. அதையும் ரெஃபர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம, நாலடியார்னா என்ன? அது 11 கீழ்க்கணக்கு நூலுக்கு கீழ வருது. 400 பாடல்கள் கொண்டது. 4 அடிகள் இருக்கும். திருக்குறள் மாதிரியே அறம், பொருள், இன்பம் பகுக்கப்பட்டது. அப்ப திருக்குறள்ல இந்தந்த அதிகாரத்துல இத்தனை இயல்னா, நாலடியார்ல என்னென்ன அதிகாரம் இருக்கு? என்ன இயல் இருக்கு? ஒவ்வொன்லயும் எத்தன பாடல் இருக்கு? இந்த நாலடியாருக்கு வேளாண் வேதம்னு ஒரு பேர் இருக்கு. நாலடி 400ன்னு ஒரு பேர் இருக்கு. இந்த மாரி சிறப்பு பெயர்கள். இந்த நாலடியார பத்தின சிறப்பு கொட்டேஷன் என்ன இருக்கு? "ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் 2ம் சொல்லுக்குறுதி." இந்த மாதிரி இது எல்லாமே புக்ல இருக்குமான்னா, கண்டிப்பா இருக்காது. நாலடியார் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது சம்மந்தமா என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமோ, அத்தன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அந்த தலைப்ப நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி படிச்சா மட்டும் தான் இனி வர்ற எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ அட்டெண்ட் பண்ண முடியும். அது குரூப் 4ஆ இருந்தாலும் சரி, குரூப் 2வா இருந்தாலும் சரி. எப்ப நீங்க இந்த மைண்ட் செட்டுக்கு மாறுறீங்களோ, அப்பதான் உங்க பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி மாறும். அப்பதான் உங்க மார்க்கும் இன்கிரீஸ் ஆகும். அத தான் நீங்க இந்த நடந்து முடிஞ்ச எக்ஸாம் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்தது. நம்ம இனிமேல் நம்மளோடதுல மாத்திக்க வேண்டியது. எப்ப பாரு புக்க தூக்கி வச்சுட்டு, அந்த புக்ல இருக்கிறத ஒண்ணு விடாம மனப்பாடம் பண்றோம் பார்த்தீங்களா? அந்த மெத்தட ஃபர்ஸ்ட்டு விடுங்க. நீங்க புக்குக்கு மேல எவ்வளோ எக்ஸ்ட்ராவா நீங்க கத்துக்கிறீங்களோ, அதுதான் கூடுதல் குறிப்புகள். இதுதான் இப்போ முக்கியமா ஆயிடுச்சு. பொது தமிழ்ன்னு எடுத்துக்கிட்டா, இலக்கணம், இலக்கியம், தமிழறிஞர் தொண்டு இது எல்லாத்துலயிருந்தும் 80 மார்க்கு கிட்ட தான் கொஸ்டின்ல வருது. இது இல்லாம கூடுதல் குறிப்புகள் அப்படிங்கிற இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 20 மார்க்காவது வந்துருது. கூடுதல் குறிப்புனா, ஒவ்வொரு தலைப்பு சம்பந்தமாவும் நீங்க எக்ஸ்ட்ராவா பாட புத்தகத்த தாண்டி கத்துக்கிறீங்க இல்லையா? அதுதான் கூடுதல் குறிப்புகள். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் தான் இனி வர காலங்கள்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியும். அப்போ நான் எப்படி இத நான் பண்றது? இந்த கூடுதல் குறிப்பு எப்படி பண்றது? எனக்கு தெரியலையே! அதுவும் டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. அதுல 3 மாசத்துல கால் ஃபார் வந்துரும். நான் 2, 3 மாசத்துக்குள்ள படிச்சு முடிச்சா தான் லாஸ்ட் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் ரிவைஸ் பண்ண டைம் இருக்கும். அப்ப என்ன பண்றது? அப்படின்னு தானே கேட்கிறீங்க? அதுக்கு தான் நம்மளோட சேனல்ல என்ன பண்றோம் அப்படின்னா, பாருங்க தமிழுக்கு மட்டுமே. இது வந்து ஃபர்ஸ்ட்டு பாருங்க, இது ஒவ்வொரு தலைப்பையும் நியூ சிலபஸ பேஸ் பண்ணி
அந்த நியூ சிலபஸ்ல இப்ப யூனிட் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல ஒவ்வொரு தலைப்பா, இப்ப பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இருக்கு. அடுத்தது இணை எழுத்துக்கள்ன்னு இருக்கு. குறில் நெடில் வேறுபாடு இருக்கு. ஒருமைப்பன்மை பிழை அறிதல் இருக்கு. இப்படி ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டா, அந்த தலைப்புக்கான அனைத்து குறிப்புகளும், தலைப்புடன் தொடர்புடைய அனைத்து குறிப்புகளும் பிளஸ் ஃப்ரீ பிடிஎஃப் உங்களுக்கு குடுத்துரும். ஒவ்வொரு தலைப்புக்கும். இது உங்களுக்கு தெளிவா குடுத்துர்றோம். ஆல்ரெடி தமிழ் வந்து முழுசா ஒரு கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னொரு 10 டூ 15 டேஸ்க்குள்ள தமிழ் சிலபஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடும். இதுல எப்படி இருக்கும்னா, ஒவ்வொன்னும் ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டா, அதுக்கான வரையறை இருக்கும். வரையறை இருக்கும். விளக்கம் இருக்கும். அதுக்கடுத்து அதுல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கிற வகைகள் இருக்கும். எடுத்துக்காட்டு இருக்கும். அதுக்கு சம்மந்தப்பட்ட எடுத்துக்காட்டுகள் சிலது இருக்கும். அடுத்து மேற்கோள்கள். எந்தெந்த இப்ப தொல்காப்பியம், நன்னூல்ல அது சம்மந்தமா என்ன மேற்கோள் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மேற்கோள்கள் இருக்கும். அடுத்து பாடப்புத்தக குறிப்பு இருக்கும். பாடப்புத்தக குறிப்புகள். அதுக்கு அடுத்தபடியா பாடப்புத்தகம்னா உங்களுக்கு சமச்சீர் கல்வியில அந்த தலைப்பு சார்ந்தது. இப்ப பிரித்தெழுது, சேர்த்தெழுதுகன்னு எழுதுனா, 6த்துலேருந்து 12th வரைக்கும் என்னென்ன தலைப்புல எல்லாம் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக இருக்கோ, அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஒருமைப்பன்மை பிழை அறிதல்னா, பாட புக்ல எங்கெங்க மொழித்திறன் பயிற்சியில அந்த ஒருமைப்பன்மை குடுத்துருந்தாங்களோ, அதோட காப்பி பேஸ்ட் அதுல இருக்கும். அதுதான் பாடப்புத்தக குறிப்பு. அதனால நீங்க புக்க மிஸ் பண்ணிட்டோம்னு நெனைக்கவே தேவையில்ல. புக்க ஃபுல்லா தேவையில்லாம படிக்கிறத விட்டுட்டு, தேவையானத மட்டும் கிராப் பண்ணி உங்களுக்கு குடுத்துருவோம். அடுத்தது கூடுதல் குறிப்புகள். இந்த பாடப்புத்தகம் இல்லாம, அந்த டாபிக் சம்மந்தமா என்ன நீங்க எக்ஸ்ட்ராவா பார்க்கணும்? அப்படிங்கிற கூடுதல் குறிப்பு. அதுவும் அதுல இருக்கும். கடைசியா தேர்வு நோக்கில். அந்த தலைப்புல இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற எக்ஸாம் கொஸ்டின் பிராக்டிஸ். கடைசியில ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். ஒரு தலைப்புக்கு இவ்வளவும் ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி நீங்க படிச்சா மட்டும் தான் ஒரு தலைப்ப நீங்க 100% படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இத தான் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் அதுக்குரிய பிளேலிஸ்ட். 2வது கூடுதல் குறிப்புகள். இது என்ன கூடுதல் குறிப்புகள்? இதுலயே ஆல்ரெடி கூடுதல் குறிப்புகள் குடுத்துட்டு தான் இருக்கோம். அது வந்து அந்தந்த தலைப்புக்கான கூடுதல் குறிப்பு. இது என்ன அப்டின்னா, கூடுதல் குறிப்புன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல பாடப்புத்தகம் தாண்டிய கூடுதல் குறிப்புகள். இப்ப இதெல்லாமே பாடப்புத்தகம், அந்த தலைப்பு சம்மந்தமா பட்டோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம, இப்ப ஆசிரியர்கள் 6த்துலருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியர்களும் கிடையாது. 6த்துலருந்து 12th வரைக்கும் நம்ம பாடப்புத்தகத்துல இருக்க ஆசிரியர்கள் மட்டும் தான். ஆசிரியர்கள் அவங்க எழுதின நூல், ஆசிரியர்கள் அவங்களோட அடைமொழி பெயர்கள், ஆசிரியர்கள் அவங்களோட இயற்பெயர். அதே மாதிரி இப்ப மூதுரைனா எத்தன பாட்டு இருக்கு? தேம்பாவணியில எத்தன பாடல் இருக்குன்ற பாடல்களோட எண்ணிக்கை. இலக்கணம்னு எடுத்துக்கிட்டா வகைகள் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். இப்ப ஆகுபெயர்ல எத்தன வகை இருக்கு? குறுக்கங்கள்ல எத்தன வகை இருக்கு? தொடை எத்தனை வகைப்படும்? தலை எத்தனை வகைப்படும்? வினா எத்தனை வகைப்படும்? விடை எத்தனை வகைப்படும்ன்னு இருக்கு. இந்த வகைகள மட்டும் தனியா ஒண்ணு. இந்த மாதிரி பாடப்புத்தகம் தவிர்த்த கூடுதல் குறிப்புகள தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல குடுத்துருக்கோம். இதுக்கும் ஃப்ரீ பிடிஎஃப் அந்தந்த வீடியோவுக்கு கீழேயே உங்களுக்கு குடுத்துருவோம். இதுக்கும் ஃப்ரீ பிடிஎஃப் குடுத்துருவோம். நாங்க அங்க என்ன வச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேனோ, அந்த டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருவோம். அதுக்கு கீழே ஃப்ரீயாவும் பிடிஎஃப்பும் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி மொத்தமா கம்பைல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தமிழ் மெட்டீரியல் கிடைச்சிரும். அந்த ஃபார்மேட்ல தான் குடுத்துட்டுருக்கோம். இப்ப இது 2 மட்டும் போதுமானா, இந்த 2 இதுலயவும் உங்களுக்கு என்னன்னா, 80% நீங்க தரோவா கம்ப்ளீட் பண்ணிருவீங்க சிலபஸ. 3வதா என்ன பண்றோம் அப்டின்னா, தலைப்பு வாரியான திருப்புதல் பயிற்சி. ரிவிஷன் டெஸ்ட் பிராக்டிஸ். ரிவிஷன் டெஸ்ட். ரிவிஷன் டெஸ்ட்னா எப்படின்னா, தலைப்பு வாரியா. தலைப்பு வாரியானா இங்க பாருங்க, இங்க குடுத்துருக்கோம். இதுதான் அதுக்குரிய பிளேலிஸ்ட்டு. தலைப்பு வாரியா எப்படின்னா, இப்போ ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டா, ஒருமைப்பன்மை அறிதல்னு எடுத்துக்கிட்டா, அது சம்மந்தமா மட்டும் கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் கிட்ட இருக்கும் அதுல. அந்த 20 கொஸ்டினும் 20 பேட்டர்ன்ல இருக்கும். அப்ப ஒருமைப்பன்மை பிழை அறிதல்லேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லி, நீங்க 20 டைப்ல பார்த்துர்றீங்க. அப்ப ஒரு தலைப்புக்கே 20 கொஸ்டின்னும்போது 7 யூனிட் முடியும்போது கிட்டத்தட்ட தமிழுக்கு மட்டும் ஒரு 2000 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிருக்கும். அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒவ்வொரு ரிவிஷனுக்கும் நானு அதிலேயே ஆன்ஸர் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் டீட்டெயிலா. அந்த ஆன்ஸர் வந்து ஒவ்வொரு இதையும் ஆன்ஸர மட்டும் சொல்லிட்டு சொல்லிட்டு போறது கிடையாது. எப்படி அந்த ஆன்ஸர் வந்துச்சு, அந்த அதுக்கான விளக்கம் என்னன்றது அங்கேயே எக்ஸ்ப்ளனேஷனும் நான் குடுத்துர்றேன்.
இதுதான் நம்மளோட சேனல்ல வந்து பொது தமிழுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. இதே இது பொது தமிழ் இல்லாம மத்த சிலபஸ் இருக்கு இல்லையா? மத்த தலைப்புகள். அதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்டின்னா, பொது அறிவுனா என்னன்னு பாருங்க. பொது அறிவுக்கு கையால் எழுதப்பட்ட குறிப்புகள். அதாவது என்னோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்டின்னா, நோட்ஸ் எடுக்கிறது எப்டின்னு சில பேருக்கு தெரியல. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லயே நான் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொன்னு புக்ல வந்து 40 பக்கம், 50 பக்கம் இருக்கிற லெசன ஜஸ்ட் ஒரு 5 பேஜஸ்க்கு வந்து எப்படி சுருக்கி எழுதணும் அப்படிங்கிறதையும் அதில எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். நான் எழுதின என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக அத பத்தின தெளிவான அந்த பாடத்த என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவேன். ஒவ்வொன்னுக்கும் பெரிய பெரிய ஹிஸ்டரி டாபிக், கிங்டம் பத்தினதுக்கெல்லாம் 2 பார்ட் இந்த மாதிரி வரும் நம்மதுல. அந்த பாடம் சம்மந்தப்பட்ட ஷார்ட் ஸ்டோரி. அதுக்கப்புறம் அதோட தெளிவான விளக்கம். அது சம்மந்தப்பட்ட கூடுதல் குறிப்புகள். அப்புறம் அதுல எதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமோ அதுக்கு தேவையான ஷார்ட்கட். இது அத்தனையும் பொது அறிவு குடுத்துடுறோம். இத விட முக்கியமானது என்னன்னா, பொது அறிவுல ஒரு வாஸ்ட் சிலபஸ். இத எல்லாரும் ஃபுல்லா கவர் பண்ணவே முடியாது. அதனால பொது அறிவு மொத்தமா மேத்ஸ் இல்லாம மிச்சம் இருக்கிற அத்தன யூனிட்டுக்கும் சேர்த்து ப் முக்கியமான 100 பாடங்கள செலக்ட் பண்ணி, அந்த 100 பாடங்கள மட்டும் தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இம்பார்ட்டன்ட் 100 லெசன்ஸ். இந்த 100 பாடங்கள மட்டும் நீங்க தெளிவா படிச்சுட்டு போனா போதும். கண்டிப்பா ஜிகேல 75க்கு 65 அபோவ் எடுக்க முடியும். இதுதான் எங்களோட ஃபோக்கஸ். ஏன்னா யாராலயும் பொது அறிவுல குடுத்திருக்க சிலபஸ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஆனா, நம்ம ஸ்மார்ட்டா படிச்சோம்னா, நம்மனால ஈஸியா நெறைய மார்க் வாங்க முடியும். அதுதான் ஸ்மார்ட் ஸ்டடி தான் நாங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். இதுதான் ஜிகேவுக்கு. மேத்ஸுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாருங்க அனைத்து மாதிரிகளும் ஆல் மாடல்ஸ். இப்போ ஒரு எல்சிஎம், ஹச்சிஎஃப்ன்னு சொல்லி ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதோட பேசிக் மாடல்ல இருந்து டஃப் மாடல் வரைக்கும் என்னென்ன டைப்லலாம் சம்ஸ் இருக்கோ, எல்லா சம்முக்கும், எல்லா டைப்புக்கும் ஒரு 2லேருந்து 3 சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டீட்டெயிலா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு சில நேரம் ஒவ்வொரு சம்மையுமே 2 மெத்தட், 3 மெத்தட்ல நான் போட்டு காமிப்பேன். இந்த மெத்தட இந்த மெத்தட்லயும் போடலாம். இந்த மெத்தட்லயும் போடலாம். இப்படி மெத்தட்லயும் போடலாம். இதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க அத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி 2, 3 மெத்தட்ல கூட நான் நெறைய சம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த சம்முக்கு தேவைப்படுற மாதிரி அந்தந்த இடத்துல. இது மாதிரி தான் நம்ம மேத்ஸ் டாபிக் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஆப்டிட்யூட்ல இருக்க பெரிய தலைப்பு எல்லாமே முடிஞ்சது. ரீசனிங்ல இருக்கதும் இன்னும் ஒரு 10 டூ 20 டேஸ்ல முடிஞ்சிரும். பேசிக் மாடல்லேருந்து டஃப் மாடல் வரைக்கும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு தலைப்புக்குமே ஒரு 20 மாடல் கிட்ட வந்துரும். 10 டூ 20 மாடல் வந்துரும். அதே மாதிரி ஒரு டாபிக் முடிஞ்ச உடனே, அந்த தலைப்பு சம்மந்தப்பட்ட மேத்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட அந்த தலைப்புக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரே ஃப்ரீ பிடிஎஃப்பா தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல குடுத்துரும். இது எதுக்குன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு. அந்த தலைப்பே ஒரு 5 பார்ட்டா வரும். அதிலேயே நெறைய மாடல் நீங்க கத்துக்குவீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹெச்சிஎஃப், எல்சிஎம்லேருந்து கடைசியா 10 வருஷமா என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்கன்ற பிடிஎஃப்பும் குடுத்துருவேன். அதையும் நீங்க வச்சு பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இதுக்கு மேல மேத்ஸுக்கு என்ன வேணும்? ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு நடப்பு நிகழ்வுகள். நடப்பு நிகழ்வுகள் நம்ம இதுல ஒவ்வொரு யூனிட்லயுமே மெர்ஜ் பண்ணி குடுத்துட்டாங்க. அப்ப நம்ம எப்படி படிக்கணும்? நடப்பு நிகழ்வுகளுக்கு கண்டிப்பா வந்து ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஒமிட் பண்ணவே முடியாது. கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் மினிமம் 6 டூ 8 மந்த்ஸ்க்காவது நம்ம படிக்கணும். இந்த 6 டூ 8 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ எப்படி குடுக்குறோம் அப்படின்னா, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸா குடுக்குறோம். ஆனா, 1 மாசத்துக்கே 1 மந்த்துக்கே 3 பார்ட்டா வரும். பார்ட் 1ல வந்து 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அந்த மாசத்துல நடந்த நிகழ்வுகள். பார்ட் 2ல வந்து 2ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடந்த விஷயங்கள். பார்ட் 3ல வந்து 21லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த மந்த்ல நடந்தது. இந்த மாதிரி 3 வீடியோவா பிரிச்சு குடுக்குறோம். ஏன்னா ஒரே வீடியோல குடுத்தா போர் ஆயிரும். நெறையா க இத வந்து கட் பண்ண வேண்டி வந்துரும். ஓகேவா? ஆனா அப்படி எதுவும் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இதுலயும் 3ஆ பிரிச்சு குடுக்குறோம். பிளஸ் அதோட ஃப்ரீ பிடிஎஃப்பும் குடுத்துரும். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம். அதுலயும் அந்த பிடிஎஃப்ல தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ உங்கள தனியா ஹைலைட் பண்ணி குடுத்துருவோம். பார்த்த உடனே இது தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இவ்வளவும் உங்களுக்கு தெளிவா பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப எல்லா டாபிக்குமே கவர் ஆயிருச்சா?
இப்ப உங்களுக்கு இதுல எது விட்டு போயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுவுமே ஆகல. ஸ் அதுக்கு அடுத்தபடியா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ஒன்ஸ் கால் ஃபார் வந்ததுக்கு உடனே லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம போடப் போறோம். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாவே ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி வரும்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துரும். அதோட ஆன்சர் அதாவது ஆன்லைன்ல உங்க மொபைல்ல நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கிறலாம். மொபைல்ல வந்து நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க பேப்பர், பேனா எடுத்து வச்சு உட்காந்து பண்ணணுன்ற அவசியமே இல்ல. உங்களுக்கு ஆப் குடுத்துருவோம். அந்த ஆப்ல வந்து நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு, கீழ ஆப்ஷன் வந்துட்டே இருக்கும். நீங்க கிளிக் மட்டும் பண்ணா போதும். கிளிக் பண்ணி ஆன்ஸர மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா, சப்மிட் குடுத்த உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் அங்கேயே காமிச்சுரும். எத்தன மார்க் நீங்க எடுத்தீங்க அப்படிங்கிறது. அப்புறம் ரிசல்ட்டையும் நீங்க சப்மிட் பண்ணிறணும். பண்ணிட்டா எங்களுக்கு வந்துரும் உங்களோட ரிசல்ட். அப்ப என்ன ஆகும்னா, 1 டே வந்து உங்களுக்கு டைம் குடுத்துருவோம். 24 ஹவர்ஸ். அது முடிஞ்சதுக்கப்புறம் அ அ எல்லாரும் நீங்க வந்து உங்களோட ரிசல்ட்ட சப்மிட் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டும் நாங்க பப்ளிஷ் பண்ணிருவோம். குரூப்ல. நேத்து எழுதுன டெஸ்ட்ல ரேங்க் படி யாரு? யாரு எவ்வளோ மார்க்கு? ரேங்க் லிஸ்ட் என்ன? அப்படிங்கிறதையும் உங்களுக்கு குடுத்துருவோம். அப்ப நீங்க வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுல இருக்கீங்கன்றத உங்கள வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீங்க இதுக்குன்னு டைம் நெறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்காது. நீங்க டக்கு டக்குன்னு அட்டெண்ட் பண்ணிறலாம். இப்ப நீங்க வந்து நினைக்கலாம், ஏன் மொபைல்ல பிராக்டிஸ் அப்டின்னா, இனி வரப்போற எக்ஸாம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஆன்லைன் டெஸ்ட்டா தான் இருக்க போது. ஈவன் கவர்மெண்ட்டே அம் மெயின்ஸ எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. இனிமேலு பிரிலிம்ஸையும் கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்கு ரொம்ப வேகமாவே ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க ஃபோன்ல வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றத வந்து நீங்க பழகிக்கணும். ஆன்லைன்ல எப்படி வந்து அட்டெண்ட் பண்றதுன்னு. அதனால அந்த ஃபார்மேட்லயே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் இருக்கும். ஃப்ரீயாவே இருக்கும். யாரு வேணாலும் அதுல ஜாயின் பண்ணி நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிடிஎஃப் கிடைக்கும் அதுல. அ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டிங்கன்னா, நம்மளோட சேனல ஏஎஸ்பிஎன் அகாடமி அப்படிங்கிற சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அப்பதான் எப்ப நாங்க டெஸ்ட் பேட்ச் அனவுன்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம, இங்க கீழ நம்மளோட சேனல் இப்ப இந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா, அங்க வந்து மோர் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி பாருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க்கும், ஒரு டெலகிராம் சேனலோட லிங்க்கும் இருக்கும். நீங்க 2லயும் ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஏன்னா, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல தான் நடத்தப் போறோம். உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்லயும், டெலகிராம் லிங்க்லயும் தான் அந்த ஆப்போட லிங்க் வரும். ஆப்போட டெய்லி டெஸ்ட் அதாவது கூகுள்ல ஃபார்ம் மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆப்ல வந்து உங்களுக்கு டெஸ்ட்டோட லிங்க் வரும். நீங்க அந்த இதுல ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒன்ஸ் நாங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்க ஃப்ரீயாவே அந்த டெஸ்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால மறக்காம கீழ இருக்க லிங்க கிளிக் பண்ணி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து நீங்க எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நான் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு எவ்வளோ டெஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணுமோ, அவ்வளவும் அதுல நாங்க குடுத்துட்டு தான் இருப்போம். நீங்க அத யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம், வீடியோவுக்கு கீழ எல்லா பிளேலிஸ்ட்டோட வீடியோஸும் குடுத்துருப்போம். இல்லையா, நீங்க டைரக்ட்டா சேனலுக்குள்ளேயும் போயி, நம்மளோட சேனல்ல இருக்கிற ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லயும் இப்ப தமிழுக்குன்னு ஒரு வீடியோ, கூடுதல் குறிப்புன்னு ஒரு வீடியோ, திருக்குறளுக்குன்னு ஒரு வீடியோ, தமிழுக்கு மட்டுமே நம்ம அதுல 4 பிளேலிஸ்ட் இருக்குப்பா. நார்மலா அதோட டாபிக் பிளஸ் விளக்கம் ஃப்ரீ பிடிஎஃப் குடுக்குறது ஒண்ணு. அதுக்கப்புறம் கூடுதல் குறிப்புன்னு ஒண்ணு, ரிவிஷன் ஒண்ணு, திருக்குறளுக்குன்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட். இந்த 4 பிளேலிஸ்ட்லயும் ஒரு வீடியோவ நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஜிகேல ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. மேத்ஸ்ல, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலயும் ஒரு வீடியோ நீங்க ஃபுல்லா கூட கேட்க வேண்டாம். ஜஸ்ட் ஓட்டி விட்டு கூட செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. எங்கள நம்பி ஜாயின் பண்ணுங்க. இந்த வருஷம் போஸ்டிங் உங்கள வாங்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. உங்களுக்கு இதுக்கு மேல இந்த எக்ஸாம் ரிலேட்டடா என்னென்ன டவுட்லாம் இருக்கோ, நீங்க கீழ கமெண்ட்ல தாராளமா கேளுங்க. உங்களுக்கு வந்து நானு கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். ஓகே. எத பத்தியும் யோசிக்காதீங்க. ஒன்ஸ் நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. உங்க மைண்ட ஃப்ரீ பண்ணிட்டு, நீங்க அடுத்த எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன்ல உங்க கவனத்த செலுத்துங்க. ஆல்ரெடி 80% நீங்க தாண்டிட்டீங்க. இன்னும் 10% 20% உங்க உழைப்ப போடுறதுக்கு யோசிக்காதீங்க. அந்த 10, 20% ஸ்டார்ட் பண்றது உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். யாரையும் ப்ளேம் பண்ணிக்கிட்டு, எதுவும் புலம்பிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன்.
நடந்தது நடந்துருச்சு. ஆனா, அது எக்ஸாம்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, நம்ம படிக்கிறது பத்தாது. இதையும் தாண்டி நம்ம வந்து நெறைய படிக்க வேண்டியது இருக்கு. அத எப்படி படிக்கிறது? அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த எக்ஸாம்ல போஸ்டிங் ஈஸியா வாங்கிரலாம். ஓகே, தேங்க் யூ. அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் இதே மாதிரி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு நம்மளோட சேனல சஜெஸ்ட் பண்ணுங்க. கன்டினியூஸா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ. பை.